வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையன் அடுத்த அதிரடிக்கு போறாருங்க. சோதனைகள் எல்லாம் தீர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் என்னங்க எப்பவுமே அவர் சொல்றது தானே அப்படின்னு நாம் நினைப்போம். இல்ல, இவரு இப்போ இந்த மாதிரி சொல்றதுல பல உள்நோக்கங்கள் இருக்கு, பல வெளிநோக்கங்களும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் எடப்பாடி பலவீனமாகிறாரோ அப்படிங்கிற எண்ணங்களையும் இது ஏற்படுத்துது. கட்சியுடைய மூத்த தலைவர்கள் கூட பிரிந்து போனவர்கள் பற்றி கொஞ்சம் மென்மையா இருக்கிறது கூட நமக்கு கட்சியில் ஏதோ மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான சிக்னல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு பார்ப்போம் பாருங்க. செங்கோட்டையன் தவிர இன்னும் 5 பேர் கடந்த ஆண்டு 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாங்க. ஐயா, பிரிஞ்சு போறவங்க சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் வேண்டாங்க, நீங்க போய் சேர்ந்துக்கங்க, அதை பத்தி பேச்சே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சதுல செங்கோட்டையன் கூட சொன்னாரு, நாங்களாம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோம், அவர் அதை ஏத்துக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் சமீபத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை அன்னைக்கு டிடிவியோட, ஓபிஎஸோட, சசிகலாவோட செங்கோட்டையில் இருந்தது காரணமாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட பிறகு என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கொஞ்சம் அமைதி ஆயிட்டாரோ அப்படிங்கிற இருந்த சமயத்தில் தான் என்ன சொல்லி விட்டாரு, ஒற்றுமை முயற்சியை ஏற்படுத்தினதே பிஜேபி தலைவர்கள் சொல்லிதாங்க அப்படின்னு சொன்னார். யார் அந்த பிஜேபி தலைவர்கள் அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்ச போது, நோ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் பிரஸ் பண்ணா சொன்னாலும் சொல்லிடுற மாதிரி தெரியுதுங்க. அந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலையோ அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. அண்ணா திமுக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பேசினா ரொம்ப மோசமாயிரும், பல பல விஷயங்களை எடுத்து விட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா பிஜேபி தலைவர்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு நிச்சயமாக ஒரு கேள்வி வருது இல்லையா? என்னன்னா, அண்ணா திமுக பாஜக கூட்டணி இருக்காங்க, ஆனா ஒற்றுமைப்படுத்துங்க அப்படின்னு செங்கோட்டையன் கிட்ட பிஜேபி தலைவர்கள் சொன்னாங்க அப்படின்னா அது கூட்டணி தர்மத்திற்கே எதிரானதானே. என்னங்க தர்மம் எல்லாம் என்ன இருக்குங்க, கூட்டணியில் தர்மம் எல்லாம் எந்த கட்சி பாக்குது? பாஜக தெளிவா சொல்லிச்சு. அமித்ஷா சொன்னாரு என்ன அப்படின்னா, முக்கியமாக அண்ணா திமுகவுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் வெளியே சொன்னாரு. ஆனா பின்னால் என்ன செய்யறாருங்கிறது தெரியல இல்லையா? பிரிஞ்சு போனவங்களை ஒன்னா கூட்டி வைங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னதாகத்தானே செங்கோட்டையன் சொல்ற பேச்சிலிருந்து லைட்டா நமக்கு தெரியுது. ஆனா செங்கோட்டையன் இந்த மாதிரி சொன்னதன் மூலம் என்னாச்சு அப்படின்னா, ஐயா பிரிஞ்சு போனவங்களை எப்பாடுபட்டாது சேர்த்து வைங்க பாஜக காரங்களே அப்படின்னு அதிமுக காரங்களே நினைக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது, அதிமுகவுடைய இப்போதைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஆனா யாருமே அவரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. கேள்வி கேட்டானா கல்தா கொடுத்துறாரு. ஆனா அப்படி ஒரு இணையற்ற தலைவரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா எல்லா தலைவர்களுக்கும், மூத்த தலைவர்களுக்கு தெரியும், அப்படி ஒன்றும் அப்படியே சமம் இல்லாத ஒரு தலைவர் அல்ல எடப்பாடி, நல்லா தெரியும். ஆனா பாஜக சேர்த்து வைக்க முயற்சிக்குது சொன்னதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு பலம், அவருடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்னன்னா, கூட்டணி கட்சியே உள்ள பார்த்து என்னென்னவோ வேலை செய்துக்கு பாருங்க அப்படின்னு கட்சி தொண்டர்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கட்சியுடைய பல நிர்வாகிகள் கூட அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இருக்காங்க. இதுல விஜய் கூட்டணிக்கு தயாரா இல்ல, முக்கியமாக அதிமுகவோட கூட்டணிக்கு தயாரா இல்ல. நேரடியா அவர் சொல்லல, விஜய் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதன் மூலம் அதிமுக அவருக்கு கீழே தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டார்ல. விஜய் வரமாட்டாரு அப்படின்னு அதிமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு, எடப்பாடிக்கு தெரிஞ்சு எடப்பாடி நிச்சயமாக உடைச்சுதான் போயிட்டார். சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுறதுல என்ன சொல்லிட்டாரு, கூட்டணி பத்திர நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நிச்சயமாக நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. முக்கியமாக அந்த கூட்டம் நடந்த அன்னைக்கு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த அன்னைக்கு கட்சி அலுவலகத்திற்கு, ராயப்பேட்டையில் கட்சி அலுவலகத்திற்கு எடப்பாடி வந்தார் இல்லையா? அப்போ முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்த போதெல்லாம் சென்னை முழுக்க போஸ்டர் ஓட்டுவாங்க, பேனர் கட்டுவாங்க, எங்கெங்க இருந்தோ தொண்டர்கள்லாம் வழியில நின்றுருவாங்க. எடப்பாடிக்கும் கிட்டத்தட்ட அதுல காவாசி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த கூட்டத்தின் போது கூட்டமே கூடல. இது எடப்பாடியுடைய செல்வாக்கு கணிசமா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு தான் நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. இது எடப்பாடிக்கு புரியலையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல போட்டி போடுறது கஷ்டங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சமீபத்துல ஜெயக்குமார் அளித்த ஒரு பேட்டியில டிடிவி பத்தி கேள்வி கேட்கறாங்க, செய்தியாளர்கள் கேட்கறாங்க. முக்கியமா என்னன்னா, கொடநாடு விவகாரம் இருக்கு இல்லையா, அங்கு நடந்த கொலை கொள்ளை தொடர்பாக ஏன் சிபிஐ விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு டிடிவி. அப்படிங்கும்போது முக்கியமாக ஜெயக்குமார் மாதிரியான ஆளுமைகள் என்ன பேசுவாங்கன்னா, கடுமையா பேசிடுவாங்க. ஓபிஎஸ்சி கடுமையா பேசுவாரு, டிடிவில கடுமையா பேசித்தான் இருந்தார். ஆனா ஜெயக்குமார் சகோதரர் டிடிவி கற்பனைவாதி அப்படின்னு சொன்னார். சகோதரர் வார்த்தை பயன்படுத்தினார். என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய எதிரியா நினைக்கல, பிரிந்து போனவர்களை
ஜெயக்குமார் பெரிய எதிரே நினைக்கல. இந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க. பல செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சியில வலைக்காட்சியில பேட்டிகள்ல பேசும்போது ஓபிஎஸ் பத்தியோ டிடிவி பத்தியோ எல்லாம் பேசும்போது எல்லாமே அவர்கள் வரணுமா வர வேண்டாமா பிரிந்தவர்கள் சேர வேண்டுமா இப்படிலாம் நம்ம கேள்வி வச்சோம் அப்படின்னா கட்சி வலுப்பட வேண்டும் இப்படின்னு சொல்றாங்க. பாலிஷ்டா அவங்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா வருகிற தேர்தலில் அவர்கள் போட்டிட்டு ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகத்திற்கு அதிமுக மூத்த நிர்வாகிகள் வந்துட்டாங்க. கடந்த தேர்தலில் ஒரு 60-70 சீட்டு ஜெயிச்சாங்க அதிமுக அணி. மறுபடியும் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா நினைக்கிறாங்க. சென்னை எடுத்துங்க. சென்னையில கடந்த தேர்தலில் 2021 அனைத்து தொகுதிகளும் 16 தொகுதிகளுமே திமுக கூட்டணி ஜெயிச்சது. ஒரு தொகுதி காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க வேளச்சேரி, அதுல காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சாரு. மற்ற அனைத்து தொகுதிகளுமே திமுக தான் ஜெயிச்சது. இந்த மாதிரி அப்படியே ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ ஜெயக்குமார் ஜெயிக்க முடியுமா? இது ரொம்ப பெரிய கவலை அளிக்குது. அதனால மட்டுமில்லாம திரு ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடத்தும் போதெல்லாம் இந்த தொகுதி ஜெயிச்சே ஆகணும், இல்லை அப்படின்னா நீங்கள் நிர்வாகி இருக்க மாட்டீங்க அப்படின்னு கடுமையா எச்சரிக்கை விடுறாரு. திருநெல்வேலி ஜெயிச்சாகணும் இந்த தடவை, இல்லாட்டி அனைத்து நிர்வாகிகளும் மாற்றப்படுவார்கள், நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன சொல்றாரு? ஹோசூர் வேப்பனஹள்ளி போன்ற இடத்துல ஜெயிச்சாகணும். வேப்பனஹள்ளி உடைய எம்எல்ஏ KP முனுசாமி இந்த மாதிரி ஆள் வச்சு குறி வச்சு ஸ்டாலின் இலக்குகளை வைக்கிறாரு. நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தராரு. ஜெயிச்சே ஆகணும், திமுக அணியை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஏற்கனவே ஜெயிச்சவங்கெல்லாம் கொஞ்சம் பதறித்தான் போயிருக்காங்க. என்ன சூழல்ல பாருங்க. என்ன சூழல் அப்படின்னா விஜய் வரமாட்டாரு, அதிமுக பாஜக அணி தான் இருக்கு. கூடவே பாமக வருமா? பாமகவுடைய அன்புமணி அணி தான் வரும். கிருஷ்ணசாமி இருப்பாரா இல்ல ஜான் பாண்டியன் இருப்பாரா? மிகப்பெரிய சந்தேகம். இந்த சமயத்துல அதிமுக எப்படி ஜெயிக்கும்? மிகப்பெரிய சந்தேகம். அது ஜெயிக்கும்னா ஆட்சிக்கு வர மாதிரி ஜெயிக்குமா? 40-50 சீட்டு ஜெயிக்கவா அதிமுக இப்போ இருக்கு? இல்லை தானே. ஆகையால மிகப்பெரிய மன ஏமாற்றத்தில் இருக்காங்க, மன உளைச்சல் இருக்காங்க அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள். ஒன்று, விஜய் வரவில்லை. 2வது, அணி பலப்படவில்லை. திமுக குறி வச்சு தாக்குது. இது எப்படி தாங்குறது? விஜய் தனியா போறாரு, அதிமுக அணி தனியா போகுது, சீமான் தனியா போறாரு, இப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா திமுகவுக்கு எளிதான வெற்றியாய் போய்விடும். விஜய்க்கு கணிசமான தொகுதிகள் கிடைக்கும், தேர்தல் வரும்போது அவரை தனி சக்தியாக மாறுவார். இதெல்லாம் விஜய் கட்சிக்காரர் நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. விஜய் நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு. 20-25% வாய்ப்பு இருக்கு. பல்வேறு தொகுதியை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 40-40% வாக்கு வங்கி வந்தால்தான் கூட்டணி கட்சியுடைய தேர்தலில் ஜெயிக்க முடியும். ஆகையால விஜய் முழுக்க ஒரு ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு சொல்ல முடியாது. வாக்குகளை கணிசமான பிரிப்பார். யாரை வேண்டுமானாலும் தாக்கம் கொடுக்கிற அளவுக்கு, யாருக்கு வேண்டுமானாலும் தாக்கம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு வலிமையான சக்தியா இருப்பார். இதெல்லாம் அதிமுக நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இனி வர்ற காலத்துல பல நிர்வாகிகள் மெதுவாக செங்கோட்டையின் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டை அதனால் சொல்றாரு, தடைகளை உடைத்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு. என்னன்னா பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அவர்கிட்ட ஃபீலர்ஸை விடுறாங்க, மெதுவாக கருத்துக்களை கசிய விடுறாங்க. ஐயா கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. காலம் நெருங்க கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் போன பலவீனம் வெளிப்படுங்கிறதுனால அதிமுகவுடைய பல மூத்த நிர்வாகிகள் கூட எடப்பாடிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் SP வேலுமணியோ இல்ல தங்கமணி இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எடப்பாடி இறங்கி வர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவாருங்கிற மாதிரி தெரியுது. இறங்கி வர்றதுங்கிறது அவருக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லை. அதிமுகவுக்கு பலம்தான். OPS வந்தாவோ இல்ல டிடிவி அணி அமைச்சாவோ சசிகலா வந்தாவோ அதிமுகவுக்கு பலம் தான். ஏற்கனவே அதிமுக பல டிக்கெட்டுகள் திமுக போக தயாரா இருக்காங்க. இது வேற அதிமுக பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. யார் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே OPS உடைய கூடாரம் காலியாயிட்டு இருக்கு. இது எடப்பாடியுடைய கூடாரம் காலியாயிருமோங்கிற பயம் இருக்கு. போனா என்ன, திமுக சீட்டு கிடைக்குமே, MLA ஆயிடலாமே, ஏன் அமைச்சர் கூட ஆயிடலாமே அப்படின்னு அதிமுக காரங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய அளவுக்கான பிரஷரை அழுத்தத்தை கொடுக்கிற காரணத்தினால செங்கோட்டையனுடைய கழகம் ஜெயிக்குங்கிற மாதிரி இப்போ தெரியுதுங்க. நன்றி, வணக்கம்.